Hi friends, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்கில் பாசிபிள் MCQs நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ போன வீடியோவில் வந்து சிக்னல்ஸ் பேஸ் பண்ணி உள்ள MCQ கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் சிஸ்டம்ஸ் பேஸ் பண்ணி உள்ள மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம்ஸ். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம்ஸ் பார்த்தோம்னா நியர்லி ஒரு 6 டைப்ஸ் 7 டைப்ஸ் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ முக்கியமானது மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் வந்து ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் சிஸ்டம். சரி சார், ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் சிஸ்டம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் சிஸ்டம். ஸ்டாட்டிக் சிஸ்டம்க்கு இன்னொரு பேர் வந்து ஸ்டாட்டிக் ஆர் மெமரிலெஸ். ஸ்டாட்டிக் ஆர் ஸ்டாட்டிக் சிஸ்டம் ஆர் அதர்வைஸ் கேன் பி கால்ட் அஸ் மெமரிலெஸ் சிஸ்டம். ஓகே சார், வாட் இஸ் தி டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, output depends on only present input samples. Output depends on only present input samples. ஓகேங்களா? அடுத்து டைனமிக் சிஸ்டம். ஸோ டைனமிக் சிஸ்டம்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொரு நேம் வந்து டைனமிக் ஆர் மெமரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டைனமிக் சிஸ்டம் கேன் பி டிஃபைன்ட் as output depends on past samples or future input samples. Past or future input samples. Okay sir. அடுத்து வந்து causal and non-causal system. So causal system அப்படின்னு பார்த்தோம்னா, output depends on present and past inputs. Output of the system depends on present input and past input. Present or past input அதுல இது வேணாலும் வரலாம். ஓகேங்களா? பட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஃபியூச்சர். ஃபியூச்சர் வரவே கூடாது. பாஸ்ட் வரலாம், ப்ரெசன்ட் சாம்பிள்ஸ் வரலாம், ஆனால் ஃபியூச்சர் இன்புட் சாம்பிள்ஸ் வரக்கூடாது. சரியா? அடுத்து நான் காசல் சிஸ்டம். ஸோ நான் காசல் சிஸ்டம் மீன்ஸ் அவுட்புட் ஆஃப் தி சிஸ்டம் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபியூச்சர் இன்புட்ஸ். ப்ரெசண்ட்டும் பாஸ்ட்டும் வராது, இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் ஃபியூச்சர் இன்புட்ஸ். ஸோ அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நான் காசல் சிஸ்டம்ஸ். அடுத்து லீனியர் அண்ட் நான் லீனியர் சிஸ்டம். ஸோ லீனியர் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை தி சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல். ஸோ சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ திஸ் இஸ் தி சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல். டீங்கிறது இட் இஸ் எ ஃபங்க்ஷன், அவ்வளோதான். ஸோ டி ஆஃப் a1 x1 of n plus a2 x2 of n equal to a1 t of x1 of n plus a2 t of x2 of n. ஓகே சார். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த சிஸ்டம் வந்து லீனியர் சிஸ்டம். இஃப் இட் டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை திஸ் கண்டிஷன், இட் இஸ் கால்ட் அஸ் நான் லீனியர் சிஸ்டம். ஓகே சார். அடுத்து டைம் இன்வேரியன்ட், டைம் வேரியன்ட் சிஸ்டம். ஸோ டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம் அப்படின்னா, இட் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை திஸ் கண்டிஷன். y of n, k equal to y of n minus k. ஓகேவா? ஸோ டெஃபினேஷனில் சொல்லும் போது, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி சிஸ்டம் டஸ் நாட் சேஞ்ச் வித் டைம். டைமை பொறுத்து அந்த சிஸ்டத்தோட கேரக்டரிஸ்டிக் சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ஸோ அதாவது இன்புட் சேஞ்ச் ஆச்சுன்னா எவ்வளோ இன்புட் சேஞ்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட்லேயும் தட் சேஞ்சஸ் வில் பி ரிஃப்ளெக்டட் இன் அவுட்புட் ஆல்சோ. ஓகேவா? ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி சிஸ்டம் டஸ் நாட் சேஞ்ச் வித் டைம். இன்புட் சேஞ்ச் ஆச்சுன்னா அவுட்புட்லேயும் அந்த சேஞ்ச் கரெக்டாக எதிரொலிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். ஸோ இஃப் இட் டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை திஸ் கண்டிஷன், தென் இட் இஸ் டைம் வேரியன்ட் சிஸ்டம். ஓகே சார். சரி சார், அடுத்த கேள்வி, இந்த y of n, k எப்படி கண்டுபிடிக்கிறது, y of n minus k எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துப்போம். இதை பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ், அதாவது யூனிட் 1 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம்ஸ் வீடியோவில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இதை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். எப்படி டைம் வேரியன்ட், எப்படி இன்வேரியன்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். இங்கே சும்மா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், y of n is equal to n into x of n plus 1. ஸோ இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது சார். ஸோ இந்த சிஸ்டம்க்கு டைம் வேரியன்ட் இன்வேரியன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து y of n, k கண்டுபிடிப்போம். ஸோ y of n, k. ஸோ y of n, kக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டைரெக்டாக கொஸ்டினில் போங்க. அந்த கொஸ்டினில் எக்ஸ் ஆஃப் டேர்ம் இருக்கும். அந்த எக்ஸ் ஆஃப் டேர்மில் ஒரு ஸ்மால் என் இருக்கும். அந்த ஸ்மால் எண்ணுக்கு பக்கத்தில் என்ன பண்ணணும், ஒரு மைனஸ் கேவை ஆட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ கொஸ்டினுக்கு போகணும். ஸோ கொஸ்டின் போயாச்சு.
ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் n, ஸோ அப்படியே எழுதிக்கணும். அதில் எக்ஸ் ஆஃப் டேர்ம் இருக்கான்னு பார்க்கணும். இருக்குது, எக்ஸ் ஆஃப் டேர்ம் இருக்குது. ஸோ எக்ஸ் ஆஃப், அதில் ஸ்மால் என் இருக்கும், கண்டிப்பாக ஸ்மால் என் இருக்கும். அந்த ஸ்மால் எண்ணில் என்ன பண்ணணும், எண்ணுக்கு பக்கத்தில் ஒரு மைனஸ் கே. ஸோ ஸ்மால் என் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு மைனஸ் கே, அதுக்கப்புறம் இருக்கிற ப்ளஸ் ஒன்று அப்படியே போட்டுக்கோங்க. எவ்வளோதான் சார் ஒய் ஆஃப் என் கமா கே. ரைட்டா? அடுத்து RHS y of n minus k இருக்கு சார். ஸோ y of n minus k. ஸோ y of n minus kக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, கொஸ்டினில் எந்த இடத்துல ஸ்மால் n இருந்தாலும், ஓகேவா, எந்த இடத்துல ஸ்மால் n இருந்தாலும் அந்த ஸ்மால் n must be replaced with n minus k. ஸ்மால் n must be replaced with n minus k. ஸோ கொஸ்டினில் பாருங்கள், இங்கே ஒரு ஸ்மால் n இருக்கா, ஸோ அந்த ஸ்மால் n எடுத்துகிட்டு n minus k. அடுத்து எக்ஸ் ஆஃப், இங்கே ஒரு ஸ்மால் என் இருக்கா எக்ஸ் ஆஃபில், ஸோ n மைனஸ் கே, அதுக்கப்புறம் அந்த ப்ளஸ் ஒன் அப்படியே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இது லெட் திஸ் பி ஈக்குவேஷன் 1, லெட் திஸ் பி ஈக்குவேஷன் 2. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், ரெண்டும் ஈக்குவலாக, எக்ஸ் ஆஃப் டேர்மில் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல n இருக்குது, இந்த இடத்துல n மைனஸ் கே இருக்குது. ஸோ 1 and 2 are not equal. Therefore the system is time variant system. So this system is time variant system. ஓகே சார், இப்படி தான் சார் டைம் வேரியண்டா இன்வேரியன்ட் சிஸ்டமா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அடுத்து ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் சிஸ்டம். ஸோ ஸ்டேபிள் சிஸ்டம் அப்படின்னா, ஃபார் பவுண்டட் இன்புட் இட் ப்ரொடியூசஸ் பவுண்டட் அவுட்புட். ஸோ ப்ரொடியூசஸ் எ பவுண்டட் அவுட்புட் for every bounded input sequence. அதாவது பிபோன்னு சொல்லுவாங்க. For every bounded input it produces bounded output. So பிபோ stability. So bounded inputக்கு bounded output கிடைச்சிச்சு அப்படின்னா then the system is stable அப்படின்னு சொல்லுவாங்க. So what is the condition for stability அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு கண்டிஷனை நம்ம சொல்லலாம். Summation of n equal to minus infinity to plus infinity, modulus of h of n must be less than infinity. So this is condition for stability. So unstability அப்படின்னா bounded inputக்கு bounded output வராது. ஓகேவா? So it produces unbounded output for bounded input sequence. So this is the condition for unstable system. ஓகே சார். ஸோ இதுதான் சிஸ்டத்தில் கொஞ்சம் முக்கியமான கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம்ஸ். ஓகேவா? ஸோ இதை வச்சுட்டு பேஸ் வச்சுட்டு we will be solving the MCQs. சில மாடல் MCQs நம்ம பார்க்கலாம். ஓகே சார். ஸோ கொஸ்டின், a system is said to be shift invariant. டைம் இன்வேரியன்ட்னாலும் ஷிஃப்ட் இன்வேரியன்ட்னாலும் சேம் தான், சரியா? ஸோ ஷிஃப்ட் இன்வேரியன்ட் எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, shift in the input signal also results in the corresponding shift in the output. இன்புட்ல ஏதோ ஷிஃப்ட் இருந்துச்சுன்னா அந்த ஷிஃப்ட் அவுட்புட்லேயும் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து a shift in the input signal does not exhibit the corresponding shift in the output. இன்புட்ல என்ன சேஞ்ச் ஆனாலும் அவுட்புட்ல சேஞ்ச் ஆகாது. இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், a shifting level does not vary in an input as well as output. நீ ஷிஃப்ட் பண்ணுறதுனால இன்புட் சைட்லேயோ அவுட்புட் சைட்லேயோ எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ திஸ் இஸ் தி தேர்ட் ஆப்ஷன். அண்ட் தி ஃபோர்த் ஆப்ஷன், a shifting at input does not affect the output. இன்புட்டில் என்ன ஷிஃப்ட் பண்ணாலும் it will not affect the output. அவுட்புட்டில் எந்த சேஞ்சஸுமே நடக்காது. இது வந்து ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது சார் கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்புட்ல நம்ம எந்த அளவுக்கு ஷிஃப்டிங் கொடுக்குறோமோ அந்த சேம் லெவல் ஆஃப் ஷிஃப்டிங் வில் பி ப்ரொசீடட் இன் தி அவுட்புட் ஆல்சோ. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஷிஃப்ட் இன் தி இன்புட் சிக்னல் ரிசல்ட்ஸ் இன் தி கரஸ்பாண்டிங் ஷிஃப்ட் இன் தி அவுட்புட். இன்புட்ல நம்ம வந்து 5 சாம்பிள்ஸ் டிலே பண்றோம் அப்படின்னா அவுட்புட்லயும் என்ன இருக்கும், அந்த 5 சாம்பிள்ஸ் டிலே ஆகி தான் இருக்கும். ஓகேவா? ஓகே சார். ஸோ திஸ் இஸ் ஷிஃப்ட் இன்வேரியன்ட் ஆர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? ஆல் causal systems are static.
first statement. அடுத்து all dynamic systems are non-causal, all static systems are causal, none of the above அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி சார், இப்போ காசலுக்கும் ஸ்டாட்டிக்குக்கும் ஒரு ரிலேஷன் மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே சார். ஸோ அப்போ ஸ்டாட்டிக்னா என்ன, காசல்னா என்ன, ஒரு தடவை நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ ஸ்டாட்டிக் சிஸ்டம் அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரெசன்ட் இன்புட். அடுத்து காசல், காசல்னா அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் இன்புட் சாம்பிள்ஸ். ஓகே, ஸோ இதை வச்சு இப்போ இந்த ரிலேஷன் நம்ம கொண்டு வந்துடலாம். ஆல் காசல் சிஸ்டம்ஸ் ஆர் ஸ்டாட்டிக். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆல் காசல் சிஸ்டம்ஸ் ஆர் ஸ்டாட்டிக். காசல் சிஸ்டம்னா பாருங்க, பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் இருக்கலாம், பாஸ்ட்டும் இருக்கலாம் ப்ரெசென்ட்டும் இருக்கலாம். ஸ்டாட்டிக்னா ப்ரெசென்ட் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல் காசல் சிஸ்டம்ஸ் ஆர் ஸ்டாட்டிக் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் இன்வேலிட் ஸ்டேட்மெண்ட். ஸோ காசலில் வந்து பாஸ்ட் இருக்குது, ஆனால் ஸ்டாட்டிக்கில் பாஸ்ட்டு இருக்கக்கூடாது, ப்ரெசென்ட் மட்டும்தான் இருக்கணும். ஸோ காசல் சிஸ்டம்ஸ்லாம் ஸ்டாட்டிக்காக இருக்க வாய்ப்பில்லை. ஓகேவா? ஸோ அடுத்து ஆல் டைனமிக் சிஸ்டம்ஸ் ஆர் நான் காசல். ஸோ டைனமிக் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, ஸோ வாட் இஸ் டைனமிக் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ டைனமிக்கில் பாஸ்ட் இருக்கும், ஃபியூச்சர் இருக்கும். நான் காசல்ல we have future only. So all dynamic systems are non-causal. எல்லா டைனமிக் சிஸ்டமும் நான் காசலா அப்படின்னு பார்த்தோம்னா, டைனமிக் சிஸ்டம்ல இங்கே என்ன வந்திருக்கு, பாஸ்ட் இருக்கு, ஆனால் நான் காசல்ல பாஸ்ட் வரவே கூடாது. ஸோ இந்த ஆப்ஷனும் பாசிபிள் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஆல் ஸ்டாட்டிக் சிஸ்டம்ஸ் ஆர் காசல். ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிக் சிஸ்டம்னா என்னது, ப்ரெசன்ட் மட்டும்தான். ஸோ எல்லா ஸ்டாட்டிக் சிஸ்டம், எல்லா ப்ரெசண்ட்டுமே ஆல் ஸ்டாட்டிக் சிஸ்டம்ஸ் ஆர் காசலாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டாட்டிக்கில் ப்ரெசன்ட் மட்டும்தான் இருக்குது, காசல்லையும் என்ன இருக்குது, ப்ரெசன்ட் வருது. ஓகேவா? ஸோ ஆல் ஸ்டாட்டிக் சிஸ்டம்ஸ் ஆர் காசல் சிஸ்டம்ஸ். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அப்புறம் நன் ஆஃப் தி அபவ் இது கிடையாது. ஓகேவா? ஸோ அவர் ஆன்சர் இஸ் ஆல் ஸ்டாட்டிக் சிஸ்டம்ஸ் ஆர் காசல். எல்லா ஸ்டாட்டிக் சிஸ்டமும் காசல் சிஸ்டமாக இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே சார். அடுத்து ஆல் மெமரிலெஸ் சிஸ்டம்ஸ் ஆர் காசல். மெமரிலெஸ், ஸோ மெமரிலெஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மெமரிலெஸ்னா ஸ்டாட்டிக். ஓகேவா? ஸோ ஆல் மெமரிலெஸ், ஸோ நம்ம இங்கே எழுதிடலாம். ஸோ மெமரிலெஸ் மீன்ஸ் ஸ்டாட்டிக். ஆல் ஸ்டாட்டிக் சிஸ்டம்ஸ் ஆர் காசல். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? எஸ், ட்ரூ. ஸ்டாட்டிக் சிஸ்டம்னா ப்ரெசன்ட் இன்புட் தான். ஸோ காசலில் ப்ரெசன்ட் இன்புட் வரும். ஓகேவா? ஸோ ஆல் மெமரிலெஸ் சிஸ்டம்ஸ் ஆர் காசல். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. அடுத்து ஆல் காசல் சிஸ்டம்ஸ் ஆர் மெமரிலெஸ். ஸோ மெமரிலெஸ்னா என்ன அப்படின்னா, ஸோ மெமரிலெஸ் மீன்ஸ் ஸ்டாட்டிக். ஆல் காசல் சிஸ்டம்ஸ் ஆர் மெமரி, ஆல் காசல் சிஸ்டம்ஸ் ஆர் ஸ்டாட்டிக்கா? காசல் சிஸ்டம்னா பாஸ்ட் ப்ரெசென்ட் வரும், ஆனால் ஸ்டாட்டிக்ல என்ன இருக்கணும், ப்ரெசென்ட் மட்டும்தான் இருக்கணும். ஸோ இந்த பாஸ்ட் வந்து ஸ்டாட்டிக்காக முடியாது. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்வாலிட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். ஓகே, அடுத்து an LTI system, linear time invariant system. LTI na linear time invariant system with impulse response h of n is bibostable if summation n equal to minus infinity to plus infinity modulus of h of n less than infinity. So in the condition true one கேட்டிருக்காங்க. Yes, this condition is true. So bibostable, ஒரு LTI system stable அப்படின்னா this is the condition, necessary condition for stability. So this statement is true. அடுத்து if a system do not have a bounded output, if a system do not have a bounded output for bounded input, then the system is said to be bounded inputக்கு bounded output வராது. பாருங்க, not a bounded output, bounded inputக்கு not a bounded output அப்படின்னா இந்த சிஸ்டம் என்னது,
bounded inputக்கு bounded output கிடைச்சிச்சுனா it is stable. இவங்க என்ன சொல்றாங்கன்னா bounded inputக்கு bounded output வரல அப்படின்னு சொல்றாங்க. So அப்ப அந்த சிஸ்டம் என்னது? It is unstable system. ஓகேவா? So not a bounded outputனா unbounded. Bounded inputக்கு unbounded output எனக்கு கிடைக்குது. So this system is unstable. சரியா? அடுத்து condition for linearity. So 3 cases கொடுத்திருக்காங்க. So இதுல வந்து எது நமக்கு condition for linearity அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா so this is the condition for linearity. So first optionும் second optionும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. ஆனா டிஃபரன்ஸ் பாருங்க இங்க பிளஸ் இருந்தா இங்க என்ன வரணும்? பிளஸ் வரணும். பாருங்க. இங்க பிளஸ் இருந்தா இங்க என்ன வரணும்? பிளஸ் வரணும். ஆனா இதுல பாருங்க இங்க பிளஸ் இருக்கு, இந்த இடத்துல என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. So this statement is wrong. ஓகேங்களா? அடுத்து இங்க பாருங்க a1 x1 of n plus a2 x1 of n இருக்கு. ஸோ இது வந்து தப்பு. இங்க என்ன வந்திருக்கணும் அப்படின்னா x2 of n வந்திருக்கணும். இங்க கரெக்டா x2 of n இருக்கு. ஆனா இங்க என்ன இருக்கு? x1 of n இருக்கு. ஸோ this statement is wrong. ஸோ இது மட்டும்தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ this is the condition for linearity. Okay. So next, a system which is linear is said to be obey the rules of ஒரு சிஸ்டம் லீனியர் அப்படின்னா அது என்னென்ன ரூல்ஸை ஒபே பண்ணணும்? ஸ்கேலிங், அடிட்டிவிட்டி, போத் ஸ்கேலிங் அண்ட் அடிட்டிவிட்டி. அடிட்டிவிட்டினா அடிஷன். ஓகேங்களா? அடுத்து ஹோமோஜினிட்டி. ஸோ இந்த 4 ரூலில் எது வந்து ஒபே பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ கண்டிஷன் ஃபார் லீனியாரிட்டி. ஸோ கண்டிஷன் ஃபார் லீனியாரிட்டி நமக்கு என்ன அப்படின்னா டி ஆஃப் a1 x1 of n plus a2 x2 of n equal to a1t x1 of n plus a2t x2 of n. So this is the condition for linearity. So இதுல ரெண்டு ரூல் வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். ஒரு ரூல் என்ன அப்படின்னா இது வந்து அடிஷன் ரூல், அடிட்டிவிட்டி ரூல் நம்ம ஃபாலோ பண்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலிங். ஸோ பாருங்க a1 x1 of n. ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் பண்றோம் இல்லையா? திஸ் இஸ் தி ஸ்கேலிங். ஸோ இங்கே ஸ்கேலிங்கும் ஒபே பண்ணுது, இங்கே அடிஷன் ரூலையும் ஒபே பண்ணுது. ஸோ இட் மஸ்ட் ஒபே போத் ஸ்கேலிங் அண்ட் அடிட்டிவிட்டி ரூல்ஸ். ஓகே சார். ஸோ அடுத்து a system is said to be defined as non-causal. ஸோ கொடுத்துருக்க சிஸ்டம் வந்து எப்போ நான் காசல்? ஸோ வென் ஏ சிஸ்டம் இஸ் செட் டு பி நான் காசல் அப்படின்னு பார்ப்போம். ஸோ என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவுட்புட் அட் ப்ரெசன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் தி இன்புட் அட் அன் ஏர்லியர் டைம். ஸோ ஏர்லியர் அப்படின்னா இட் இஸ் பாஸ்ட். ஸோ நம்ம ஏற்கனவே டெஃபினேஷன் படிச்சிருக்கோம். என்னன்னா நான் காசல் அப்படின்னா அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபியூச்சர். அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபியூச்சர். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் பாஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். அடுத்து அவுட்புட் அட் தி ப்ரெசன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் தி இன்புட் அட் தி கரண்ட். அது கரண்ட்னா என்னன்னா ப்ரெசன்ட். இதுவும் தப்பு. அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபியூச்சர் தான் நமக்கு வரணும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ராங். அடுத்து அவுட்புட் அட் தி ப்ரெசன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் தி அவுட்புட் அட் எ டைம் இன்ஸ்டன்ட் இன் தி ஃபியூச்சர். ஸோ அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபியூச்சர். ஸோ இதெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃபியூச்சர். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே சார். ஸோ அடுத்து ஐடென்டிஃபை தி டைப் ஆஃப் தி சிஸ்டம் y of n equal to x of minus n plus 5. ஸோ ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம்னா என்னென்ன ஆப்ஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா காசல், ஸ்டாட்டிக், காசல் டைனமிக், நான் காசல் டைனமிக், நான் காசல் ஸ்டாட்டிக். ஸோ ஸ்டாட்டிக்கா டைனமிக்கா, காசலா நான் காசலா அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாலே நம்ம இந்த சம சால்வ் பண்ணிடலாம். ஓகே சார். இது எப்படி சார் கம்ப்ளீட் பண்ணுறது? ஹவு டு கம்ப்ளீட் திஸ் ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக்கா டைனமிக்கா, காசலா நான் காசலான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கிவன் சிஸ்டம் இஸ் y of n is equal to x of minus n plus 5. ஓகே சார். ஸோ சம் ரேண்டம் வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். ஃபார்
n equal to minus 2. n equal to minus 2 வர்றப்ப என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ y of minus 2 is equal to x of minus n-க்கு பதில் minus 2 plus 5. So this is equal to x of minus into minus plus. So 2 plus 5, 7. So இங்க present sample is minus 2. ஆனா எனக்கு இங்க output inputல என்ன கிடைக்குது இந்த இடத்துல? I am getting 7. So present output depends on, இது actually என்னன்னா அப்படின்னா இங்க 7ங்கிறது 7 is here future. 7 is future. இங்க here minus 2 is present. நான் presentல minus 2 எடுத்துக்கிறேன். ஆனா எனக்கு input எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? future input sample டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபியூச்சர் வந்துடுச்சு இல்லையா? ஸோ ஃபியூச்சர் வந்துட்டாலே அது என்னது? டைனமிக். அடுத்து இது காசலா நான் காசலா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபியூச்சர் வந்திருக்கு இல்லையா? ஸோ கண்டிப்பாக அது என்னவா இருக்கும்? நான் காசலா தான் இருக்கும். ஸோ the given system is dynamic non-causal. ஸோ டைனமிக் நான் காசல் எங்கே நமக்கு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா in B, நான் காசல் அண்ட் டைனமிக். ஓகே சார். அடுத்து next problem. Which of the following system is or linear? இதில் கொடுத்துருக்கிறது எது லீனியர் சிஸ்டம் நான் லீனியர் சிஸ்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே சார். ஸோ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ லீனியரிட்டியை செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் y of n equal to x square of n. இது நம்ம எப்படி எழுதலாம்னா x of n whole squareன்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே சார். ஸோ செக் பண்ணலாமா லீனியர்? ஸோ லீனியாரிட்டி செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் கண்டுபிடிப்போம். P of a1 x1 of n plus a2 x2 of n ஈக்குவல் டு என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் n இருக்கு இல்லையா? ஸோ எக்ஸ் அதாவது எக்ஸ் ஆஃப் என் ஸ்கொயர். ஸோ டி a1 x1 of n plus a2 x2 of n-க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டினில் எங்கெல்லாம் எக்ஸ் ஆஃப் n இருக்கோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஃபுல் வேரியபிளை ரீப்ளேஸ் பண்ணிடணும். இந்த ஃபுல் வேரியபிளை கொஸ்டினில் எங்கெல்லாம் எக்ஸ் ஆஃப் n இருக்கோ அந்த இடத்துல இதை நான் ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே சார். ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ ஈக்குவல் டு x of n இங்கே இருக்கா? ஸோ a1 x1 of n plus a2 x2 of n whole square. சரியா? ஓகே சார். அடுத்து RHS பாருங்க. RHS என்னது? a1t x1 of n plus a2t x2 of n. So this is equal to a1 t x1 of n ங்கிறது என்னது? கொஸ்டினில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணணும்? x1 நம்ம எழுதிக்கணும். ஸோ கொஸ்டினில் இங்கே எக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்துல என்னென்னு எழுதிக்கோ? x1 of n whole square ப்ளஸ் அடுத்து a2 t x2 of n-க்கு என்ன பண்ணணும்னா கொஸ்டினில் போயிட்டு எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணணும்? x2ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ x2 of n whole square. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டும் சேமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை சார், கண்டிப்பாக ரெண்டும் சேம் கிடையாது. ஸோ திஸ் இஸ் நான் லீனியர். அடுத்து பி கேஸ் பார்ப்போம். ஸோ சைன் காஸ் வந்தாலே இட் இஸ் நான் லீனியர் தான். சைன் காஸ் வந்தாலே இட் இஸ் நான் லீனியர். அடுத்து இந்த ஆப்ஷன் சி ஆப்ஷன் பாருங்க. y of n equal to e power x of n. So y of n equal to e power x of n. So t a1 x1 of n plus a2 x2 of n கண்டுபிடிச்சோம்னா e power x of n க்கு பதில் இந்த ஃபுல் டேர்ம் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ e power
a1 x1 of n plus a2 x2 of n. ஸோ இந்த டேர்ம் நமக்கு கிடைக்கும். அடுத்து RHS a1t x1 of n plus a2t x2 of n. பண்ணோம் அப்படின்னா we get a1 t x1 of n எங்கெல்லாம் x இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணணும் x1 ன்னு போட்டுக்கணும். ஸோ a1 e power x1 of n plus a2 e power x2 of n. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் இப்போ கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ கம்பேரிங் these two equations, இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸும் சேமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக சேம் கிடையாது சார். So these two equations are not same, therefore it is non-linear. Okay sir. So இந்த ஆப்ஷனும் கிடையாது, இந்த ஆப்ஷனும் கிடையாது, இந்த ஆப்ஷனும் கிடையாது. சரியா? ஓகே சார். ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் y of n is equal to x of n square. கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தால் பார்த்ததுமே நம்ம சொல்லிடலாம். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு புரியணும், எப்படி வந்து கொண்டு வந்தாங்கங்கிறது தெரியணுங்கிறதுக்காக நான் இப்போ வந்து ஏன் அது நான்-லீனியர், எப்படி நான்-லீனியர் ஆச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறதுக்காக இப்போ நம்ம சால்வ் பண்ணி காமிச்சிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்து லாஸ்ட் ஆப்ஷனையும் செக் பண்ணிடலாம். லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் y of n equal to x of n square. ஓகேங்களா? ஸோ a1 t of a1 x1 of n plus a2 x2 of n is equal to என்ன சார் வரும் அப்படின்னா கொஸ்டின்ல எங்கெல்லாம் x of term இருக்கோ அந்த இடத்துல இது நம்ம எழுதணும். ஸோ x of term இங்கே தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு டேர்ம் தான். ஸோ n-க்கு பதில் இங்கே என்ன இருக்கு n ஸ்கொயர் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ a1 x1 of n square plus a2 x2 of n square. ஓகே சார். ஸோ அடுத்து RHS a1t x1 of n plus a2t x2 of n is equal to a1t x1 of n. ஸோ t x1 of n-க்கு கொஸ்டினில் எங்கெல்லாம் x இருக்கோ அதுக்கு பதில் என்ன பண்ணிக்கணும் x1ன்னு போட்டுக்கணும். ஸோ x1 of n square plus a2 t x2 of n-க்கு கொஸ்டினில் எங்கெல்லாம் x இருக்கோ அதை என்ன பண்ணிக்கணும் x2ன்னு போட்டுக்கணும். ஸோ x2 of n square. ஓகே சார். ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ these two terms are same, therefore it is linear. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி மட்டும்தான் என்னது நமக்கு லீனியர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி So option D is the correct answer. Okay sir. கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா இன்னும் வேகமாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இவ்வளோ ஸ்டெப்ஸ்லாம் போட்டு ஒரு சம்மை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா அவசியம் கிடையாது, ஈஸியாக சம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே சார். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சிஸ்டம் இஸ் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம்? எது டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் y of n equal to x of n plus 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ y of n k-க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டினில் எக்ஸ் ஆஃப் டேர்ம் இருக்கும், எக்ஸ் ஆஃப் டேர்ம் பக்கத்தில் ஸ்மால் n இருக்கும், அது பக்கத்தில் ஒரு -k ப்ளஸ் 1. அடுத்து y of n k டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஸோ y of n k-க்கு என்ன பண்ணணும்னா கொஸ்டினில் எங்கெல்லாம் ஸ்மால் n இருக்கோ ஸ்மால் n must be replaced with n k. ஸோ ஒரே ஒரு ஸ்மால் n தான் இருக்குது. ஸோ n k ப்ளஸ் 1. ஸோ செக் பண்ணி பார்த்தோம்னா n, k LHS-உம் n k RHS both are equal. Therefore this is time invariant. வேற ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பி ஆப்ஷன் பாருங்க. இங்க வந்து ஸ்மால் n இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஸ்மால் n வந்தாலே என்ன ஆகும்னா
டைம் வேரியண்ட் தான் வரும். LHSம் RHSம் ஈக்குவல் ஆகாது. எப்படி சார் சொல்றீங்க? பார்ப்போம். y of n, k கண்டுபிடிக்கணும். ஸோ பி ஆப்ஷனுக்கு பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு n வந்துடும். n, kக்கு என்ன பண்ணணும்னா கொஸ்டினில் எக்ஸ் ஆஃப் டேர்ம்குள்ளே இருக்கிற எண்ணில் தான் கை வைக்கணும். அதுக்கு பக்கத்தில் -k பண்ணணும். எக்ஸ் ஆஃப் டேர்மை விட்டுட்டு வெளியெல்லாம் n இருந்துச்சுன்னா அதை நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. சரிங்களா? ஓகே சார். இங்கே வெளியே n இருக்குது. ஸோ அதை நான் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எக்ஸ் ஆஃப் n - k. ஸோ அடுத்து y of n - k கண்டுபிடிக்கிறோம். y of n - k கண்டுபிடிக்கும் போது கொஸ்டினில் எங்கே n இருந்தாலும் n must be replaced with n - k. ஸோ வெளியே இருக்கிற n-க்கு பதில் n - k. எக்ஸ் ஆஃப்ல ஒரு n இருக்கா? ஸோ அதுக்கு பதில் ஒரு n - k. இப்போ பாருங்கள், இது ரெண்டு ஈக்குவலா அப்படின்னு பார்த்தோம்னா LHS and RHS are not equal. Therefore, it is time variant. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதை செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சி ஆப்ஷனில் y of n, kக்கு எக்ஸ் ஆஃப் -n ஸ்மால் n இருக்கும். அது பக்கத்தில் என்ன பண்ணணும்? ஒரு -k போட்டுக்கணும். அவ்வளோதான். அடுத்து y of n - kக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டினில் எங்கே n இருந்தாலும் என்ன பண்ணணும்? n - kன்னு மாற்றிக்கணும். ஸோ எக்ஸ் ஆஃப் மைனஸ் இப்போ ஒரு n இருக்கா? ஸோ அந்த n என்னென்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கணும்? n - kன்னு போட்டுக்கணும். ஸோ +1. பாருங்க, இது ரெண்டும் ஈக்குவலா? -n -kன்னு இருக்கு. இங்கே -n + kன்னு வந்துடும். ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவல். ஸோ இட் இஸ் டைம் வேரியன்ட். இங்கே பாருங்க, n² இருக்கு. ஸோ இதுவும் என்ன ஆகும்? டைம் வேரியன்ட் தான். LHS நாட் ஈக்குவல் டு RHS தான் வரும். எப்படி சார்? y ஆஃப் n, k கண்டுபிடிங்க. ஸோ எக்ஸ் ஆஃப் ஸ்மால் n டேர்ம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு -k தான் போடணும். y of n - kக்கு என்ன பண்ணணும்னா கொஸ்டினில் எங்கே n இருந்தாலும் n must be replaced with n - k. ஸோ ஒரு n இருக்கா? ஸோ அந்த n-க்கு பதில் என்ன பண்ணணும்? n - k. அது ஹோல் ஸ்கொயராக இருக்கா? ஸோ ஒரு ஹோல் ஸ்கொயர். ஸோ பாருங்கள், இங்கே n² - k, இங்கே n - k ஹோல் ஸ்கொயர். ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் நாட் ஈக்குவல். ஸோ இட் இஸ் டைம் வேரியன்ட். ஸோ டைம் இன்வேரியன்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டைம் இன்வேரியன்ட்ல இருக்கிற ஒரே ஆப்ஷன் இது மட்டும்தான், ஏ மட்டும்தான். ஓகேவா? ஓகே சார். அடுத்து, a system described by the input output equations y of n is equal to x of n square. இது என்ன? இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன டைப் ஆஃப் சிஸ்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லீனியரா டைம் வேரியண்டா, நான் லீனியரா டைம் வேரியண்டா, லீனியரா டைம் இன்வேரியண்டா, நான் லீனியரா டைம் இன்வேரியண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஸோ டைம் வேரியண்ட், இன்வேரியண்ட். ஸோ போன சம்லேயே கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இருக்கு பாருங்க, எக்ஸ் ஆஃப் n ஸ்கொயர் தானே. ஸோ எக்ஸ் ஆஃப் n ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஆஃப் n ஸ்கொயர் இஸ் டைம் வேரியண்ட் தான். நம்ம இங்கேயே சால்வ் பண்ணியிருக்கோம். இட் இஸ் டைம் வேரியண்ட். ஸோ ஒரு ஆப்ஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ டைம் வேரியண்ட். ஸோ எது டைம் வேரியண்ட் இருக்கோ அதான் கரெக்டு. ஸோ இது ரெண்டும் டைம் வேரியண்ட் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் கிடையாது. இந்த ரெண்டு ஆப்ஷனில் எது அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ லீனியரா நான் லீனியரா அதை மட்டும் பார்த்துட்டாலே நமக்கு வேலை முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதே வந்து லீனியரா நான் லீனியரா கண்டுபிடிச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதோ கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. y of n equal to x of n square. இது லீனியரா நான் லீனியரா அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ எஸ், இட் இஸ் லீனியர் சிஸ்டம். இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. y of n is equal to x of n square. It is linear system. So this system is linear system. So in the y of n square வந்து it is linear system and also it is time variant. ஓகேவா? ஸோ லீனியர் டைம் வேரியண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் லீனியர் அண்ட் டைம் வேரியண்ட் சிஸ்டம். ஓகே சார். அடுத்து நெக்ஸ்ட், தி சிஸ்டம் டிஸ்கிரைப்டு பை தி இன்புட் அவுட்புட் ஈக்குவேஷன்ஸ் y of n equal to x of minus n இஸ் ஏ காசலா, ஸ்டாட்டிக்கா, டைனமிக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சரி சார், இதை சால்வ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ y of n equal to x of minus n.
ஸோ ஒரு ரேண்டம் ஒரு வேல்யூ செக் பண்ணணும். ஃபார் n equal to -2 போடுவோம் என்ன ஆகுது அப்படின்னு. ஸோ y of -2 is equal to x of மைனஸ் ஏற்கனவே இருக்குது, n-க்கு பதில் என்ன பண்ணணும், இப்போ -2 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா -2 இஸ் மை ப்ரெசன்ட் வேல்யூ. நான் ப்ரெசன்ட் வேல்யூ -2 கொடுக்குறேன், ஆனால் இந்த அவுட்புட் எதை பொறுத்து இருக்கு, இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி, இந்த இடத்துல 2ங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் ஃபியூச்சர் சாம்பிள். 2ங்கிறது இட் இஸ் ஃபியூச்சர் சாம்பிள். ஸோ அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபியூச்சர் இன்புட் சாம்பிள். ஸோ ஃபியூச்சர் வந்துட்டாலே அது என்னது, டைனமிக். ஸ்டாட்டிக்காக டைனமிக்கில் பார்த்தோம்னா ஃபியூச்சர் வந்துட்டா அது டைனமிக். காசல் நான் காசலில் பார்த்தோம்னா ஃபியூச்சர் வந்துட்டா இட் இஸ் நான் காசல். நான் காசல்னு சொல்லுவாங்க, ஒரு சில டெக்ஸ்டில் வந்து ஆன்டி காசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் எது கரெக்ட் ஆன்சர் 4 ஆப்ஷனில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இட் இஸ் நான் காசல். So it is non-causal and dynamic. So this is the correct answer. சரி சார், அடுத்த கேள்வி ஒரு சிலர் கேட்கலாம், எப்படி சார் ப்ரெசண்ட்டு ஃபியூச்சரு பாஸ்ட்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. ஓகேவா? இது ஏற்கனவே நம்ம வீடியோஸில் சொல்லியிருக்கோம், இருந்தாலும் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி. சும்மா நம்ம கிராஃப் வரைவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். 0 1 2 3 இது வந்து n. இங்கே வந்து -1, I am taking -2, I am taking -3, I am taking -4. ரைட்டா? ஓகே சார், நல்லா பாருங்க. ஸோ இப்போ நான் 0, ஸோ இப்போ நான் 0 என்னன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா I am taking 0 as the present value. 0 நான் present வேல்யூன்னு எடுத்துக்கிட்டேன்னா இந்த சைடு இருக்கு பாருங்க, ஏரோ மார்க் போட்டு காட்டுறேன். இந்த டைரக்ஷனில் இருக்க எல்லாமே என்னன்னா ஃபியூச்சர். 0 is the present னா 1 வந்து ஃபியூச்சர், 2 ஃபியூச்சர், 3 ஃபியூச்சர், 4 ஃபியூச்சர், 5 ஃபியூச்சர், இது எல்லாமே ஃபியூச்சர் சாம்பிள்ஸ் ஆகிடும். ஸோ அப்போ இந்த டைரக்ஷனில் இருக்கிறது இதெல்லாம் என்ன அப்படின்னா ப்ரெசண்ட். சரி, இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா they are all past samples. ஸோ இப்போ 0 ப்ரெசன்ட்னா -1 -2 -3 -4 இதெல்லாமே பாஸ்ட் சாம்பிள்ஸ். சரிங்களா? ஓகே சார். ஸோ அடுத்து வேற ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இப்போ இன்னும் நம்ம கேஸில் அங்கே பார்ப்போம். -2 தானே நான் ப்ரெசன்ட் எடுத்துக்கிட்டேன். அப்போ பாருங்க, ஸோ நவ் ஐ எம் டேக்கிங் -2 as present. இப்போ -2 ப்ரெசன்ட்னா இந்த ப்ரெசண்ட்டுக்கு இந்த சைடு இருக்கிறது எல்லாமே என்னது, ஃபியூச்சர். -2க்கு இந்த சைடு இருக்கிறது எல்லாமே என்னது, பாஸ்ட். அப்போ -2 ப்ரெசன்ட்னா -3 -4 -5 -6 இதெல்லாம் பாஸ்ட் சாம்பிள்ஸ். அப்போ -1 0 1 2 3 4 5 இதெல்லாமே என்னது, ஃபியூச்சர் சாம்பிள்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ப்ரெசன்ட் சாம்பிளை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு எது பாஸ்ட் எது ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியான வழி, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதை மாதிரி தான் இதையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 2 becomes the future samples. அடுத்து, the system described by the input output equations y of n equal to x of n plus 1 divided by x of n minus 1. ஸோ இது வந்து லீனியரா, டைம் வேரியண்டா, இன்வேரியண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து கண்டிப்பாக டைம் இன்வேரியன்ட் தான், ஏன்னா தனியாக எதுவும் n இல்லை, எல்லா ஸ்மால் எண்ணுமே எக்ஸ் ஆஃப் டேர்ம்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால கண்டிப்பாக இது டைம் இன்வேரியன்ட் தான். ஓகேவா? ஸோ ஷுவர்லி இட் இஸ் டைம் இன்வேரியன்ட். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இது லீனியரா நான் லீனியரா மட்டும்தான். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா வேலை தீர்ந்துடும். ஓகே சார், எப்படி சார் லீனியர் நான் லீனியர் கண்டுபிடிக்கிறது? ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ டி ஆஃப் a1 x1 of n plus a2 x2 of n இதை கண்டுபிடிப்போம். ஸோ ஈக்குவல் டு
LHS கண்டுபிடிக்கணும்னா கொஸ்டின்ல எங்க x of n இருந்தாலும் இதை ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ a1 x1 of n plus a2 x2 of n plus 1 divided by இங்க x of n minus 1 இருக்கா, ஸோ அப்போ n-க்கு பதில் n minus 1 போட்டுக்கணும். ஸோ a1 x1 of n minus 1 plus a2 x2 of n minus 1. ஓகே, அடுத்து RHS பாருங்க. a1t x1 of n plus a2t x2 of n. இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஸோ a1 போட்டோமா. அடுத்து tx1 of n-க்கு கொஸ்டினை அப்படியே எடுத்து எழுதி x-க்கு பதில் x1 போடணும். ஸோ கொஸ்டின் என்னது? x1 of n plus 1 divided by x1 of n minus 1 முடிஞ்சா. அடுத்து a2 into x2 of n plus 1 divided by x2 of n minus 1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா a1 x1 of n plus a1 divided by x1 of n minus 1 plus a2 x2 of n plus a2 divided by x2 of n minus 1. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பாருங்க. compare this equation and this equation. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா a1 x1 of n இதுலேயும் இருக்கு, இதுலேயும் a1 x1 of n இருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்து இங்கே a2 x2 of n இருக்கு, இங்கே என்ன இருக்கு? a2 x2 of n இருக்கு. ஸோ மீதி டேர்மை பாருங்க. இங்கே 1 டிவைடட் பை ஃபுல்லாக இருக்கு, ஆனால் இங்கே வந்து a1 டிவைடட் பைன்னு இருக்கு, இங்கேயும் a2 டிவைடட் பைன்னு இருக்கு. ஸோ இந்த ஃபுல் ஸோ இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டேர்ம் will never be equal to this term. இந்த டேர்ம் இந்த ரெண்டு டேர்மா ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. therefore it is non-linear. ஸோ ஏற்கனவே நம்ம டைம் இன்வேரியன்ட்னு சொல்லிட்டோம், இப்போ we have proved it as non-linear. ஸோ non-linear time invariant எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா D is the option, non-linear time invariant. ஓகே சார். ஸோ அடுத்து which of the following system is time invariant அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓரளவு பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒமிட் பண்ணுறதெல்லாம் பண்ணிடலாம். டைம் இன்வேரியன்ட் கேட்டிருக்காங்களா, ஸோ இந்த ஆப்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. ஓகேவா, ஏன் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஒரு சைடு என்ன வரும் அப்படின்னா இன்புட் சைடில் y(n, k) என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல்லாகவே சால்வ் பண்ணிடலாமா? ஓகே சார். A option y(n, k). y(n, k) is x of 2n minus k plus x of n minus k. y(n minus k) is x of 2 into n minus k plus x of n minus k. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. 2n minus k வரும், இங்கே 2n minus 2kன்னு வரும். ஸோ எந்த காரணத்தை கொண்டும் these two terms ஸோ இந்த ரெண்டு டேர்ம் நமக்கு ஈக்குவல் ஆகாது. ஸோ திஸ் இஸ் தி டைம் வேரியண்ட், இது நமக்கு கிடையாது. ஸோ அடுத்து இந்த ஆப்ஷன் செக் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப்ஷனில் பாருங்க 1 இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்காது, இங்கே தான் நமக்கு ப்ராப்ளம் வரும். ஓகேவா, என்ன ப்ராப்ளம் வரும் பாருங்க.
x of 1 minus n இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பாருங்க y of n, k க்கு என்ன வரும் அப்படின்னா x of 1 minus n minus k அப்படின்னு வரும். இதே y of n minus k க்கு என்ன வரும் அப்படின்னா x of 1 minus இந்த இடத்துல n minus k அப்படின்னு வரும். ஸோ இதில் பார்த்தோம்னா x of 1 minus n minus k ன்னு இருக்கும். இதில் பார்த்தோம்னா x of 1 minus n plus k அப்படின்னு வரும். ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக பார்த்தோம் அப்படின்னா this two are not equal. ஸோ செகண்ட் ஆப்ஷன் பி ஆப்ஷன் கிடையாது. அடுத்து இங்கே பார்த்துட்டோம் x of n நமக்கு ப்ராப்ளம் கொடுக்காது, ஆனால் இந்த டேர்ம் நமக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் கொடுக்கும். ஸோ இது ரூல்ட் அவுட். ஸோ அப்போ மீதி இருக்கிறது டி மட்டும் தான். ஸோ திஸ் இஸ் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். நம்ம செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே சார். அடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சிஸ்டம் இஸ் மெமரிலெஸ்? மெமரிலெஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மெமரிலெஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா மெமரிலெஸ் இஸ் ஸ்டாட்டிக். ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிக் அப்படின்னா அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரெசன்ட் சாம்பிள் ஒன்லி. ஓகேவா? ஸோ இங்கே 2n வருதா, 2n வந்தால் அவுட்டு. அடுத்து இங்கேயும் n மட்டும்தான் இருக்குது, இங்கேயும் n மட்டும்தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஓகே. ஸோ இங்கே 1 minus n வருது, ஸோ இட் இஸ் ரூல்ட் அவுட். ஸோ இங்கே n plus 2ன்னு வருது, ஸோ இட் இஸ் ரூல்ட் அவுட். ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிக் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா எக்ஸ் ஆஃப் டேர்முக்குள்ள n மட்டும்தான் இருக்கணும். ஸோ n மட்டும் இருந்துச்சுன்னா இட் இஸ் ப்ரெசன்ட். ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ஸ்டாட்டிக். இதே n plus 1, n plus 2, n minus 1, n minus 2, n by 2 அல்ல 2n இந்த மாதிரி எது வந்தாலும் ஒன்று அது பாஸ்ட்டுக்கு போயிடும், அப்படி இல்லைன்னா இட் கோஸ் டு ஃபியூச்சர். ஸோ அதெல்லாம் டைனமிக் ஆகிடும். ஸோ எக்ஸ் ஆஃப்குள்ள n மட்டும் இருந்துச்சுன்னா இட் இஸ் ஸ்டாட்டிக். ஓகேவா? ஸோ இந்த கேஸில் ஆப்ஷன் பி இஸ் தி ஸ்டாட்டிக். ஓகே சார். அடுத்து இந்த சம் determine the nature of the system. Y of n is equal to n square into x of n minus 1. ஸோ இது லீனியரா, டைம் லீனியரா, நான் லீனியரா, டைம் வேரியண்டா, இன்வேரியண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஸோ கண்டிப்பாக இது என்னது டைம் வேரியண்ட்டு தான். எப்படி சார் டைம் வேரியண்ட்டுன்னு சொல்கிறீங்க? இங்கே வெளியே ஒரு n ஸ்கொயர் வந்திருக்கு பாருங்க. ஸோ இங்கே n ஸ்கொயர் இருக்கா? ஸோ இந்த n ஸ்கொயரோட எஃபெக்ட் என்ன அப்படின்னா y ஆஃப் n, k கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா வெறும் n ஸ்கொயர் x ஆஃப் n மைனஸ் k மைனஸ் 1ன்னு வந்துடும். இதே n மைனஸ் k கண்டுபிடிக்கும் போது n மைனஸ் k ஹோல் ஸ்கொயர் x ஆஃப் n மைனஸ் k மைனஸ் 1 அப்படின்னு வந்துடும். ஸோ இதில் பார்த்தோம்னாலே முடிச்சிடும். இங்கே n ஸ்கொயர், இங்கே n minus k whole square. Therefore, it is time variant. முடிஞ்சு. ஸோ இப்போ டைம் வேரியண்ட்டுங்கிறது முடிஞ்சு போச்சு. ஸோ டைம் வேரியண்ட் எங்கே இருக்குன்னா இந்த ஆப்ஷன் பி ஆப்ஷன், டி ஆப்ஷன். ஸோ வேற என்ன இருக்கு? அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது லீனியரா, நான் லீனியரா, அது மட்டும்தான் நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஓகே சார். ஸோ லீனியரா, நான் லீனியரா? ஸோ டி ஆஃப் a1 x1 of n plus a2 x2 of n is equal to கொஸ்டின்ல எங்கெல்லாம் x ஆஃப் டேர்ம் இருக்கோ எடுத்து எழுதிக்கணும். ஸோ n ஸ்கொயர் x ஆஃப் n மைனஸ் 1 இருக்கா, அதை அப்படியே அதுக்கு பதில் நான் இந்த ஃபுல் டேர்ம் எடுத்து எழுதிக்கணும். a1 x1 of nக்கு பதில் n மைனஸ் 1 இருக்கு. ஓகே சார். ஸோ திஸ் இஸ் அடுத்து RHS is a1t x1 of n plus a2t x2 of n. So equal to a1t x1 of n க்கு பதில் n square x1 of n minus 1 plus a2t x2 of n க்கு பதில் n square into x2 of n minus 1.
ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம்னா a1 n ஸ்கொயர் x1 of n minus 1 plus a2 n square x2 of n minus 1. So in the equation equation 1 equation 2 both are equal, therefore the system is linear. So time variant ங்கிறது சொல்லிட்டோம். அடுத்து இப்ப linear னு கண்டுபிடிச்சிட்டோம். Therefore so it is linear and a time variant system. Okay sir. So அடுத்த problem. A system with input-output relationship given by y of n equal to 3n y of n minus 1 plus x of n plus x of n minus 2 is an LTI system. Okay sir, LTI system னு சொல்லியிருக்காங்க. LTI system னா என்ன சார்? LTI sorry கரெக்டா LTI அப்படின்னா என்ன அப்படின்னா linear time invariant. So LTI system must be a linear system and time invariant system. அது linear systemaவும் இருக்கணும், time invariant systemaவும் இருக்கணும். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷனை பாருங்க. இங்க ஒரு ஸ்மால் n வந்திருக்கா, இந்த ஸ்மால் n வந்ததுனால it becomes time variant system. ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது என்னது? டைம் இன்வேரியன்ட் சிஸ்டமே கிடையாது, it is time variant system. So answer is it is not a LTI system. Sorry. So answer is false. It is not a time linear time invariant system. ஓகே சார், இந்த சிஸ்டம் பாருங்க, இதுவும் LTI ன்னு கேட்டிருக்காங்க, கண்டுபிடிக்கலாமா? ஸோ பாருங்க, n மட்டும் தனியா வந்திருக்கா, ஸோ இங்க n மட்டும் தனியா வந்திருக்கா, ஸோ அதனால இது டைம் வேரியண்ட். அடுத்து இதில் பாருங்க, இங்கே தனியாக ஒரு n வந்திருக்கா, ஸோ அதனால் இதுவும் என்னது? டைம் வேரியண்ட். ரைட்டா? அடுத்து இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது இது ரெண்டு மட்டும்தான். அடுத்து பாருங்க, ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், காஸ் சைன் இந்த டேர்ம்ஸ் வந்தாலே அது என்னது? நான் லீனியர். காசு சைன்லாம் வந்தாலே, காசு சைனு இ பவர் இதெல்லாம் வந்தாலே இட் பிகம்ஸ் நான் லீனியர் சிஸ்டம். ஸோ எல்டிஐ தான் கேட்டிருக்காங்க. எல்டிஐனா லீனியராகவும் இருக்கணும், டைம் இன்வேரியண்ட்டாகவும் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரூல்ட் அவுட், தேர்ட் ஆப்ஷன் ரூல்ட் அவுட், ஃபோர்த் ஆப்ஷன் நான் லீனியர். ஸோ அது எல்டிஐ கிடையாது. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் ஒன்லி செகண்ட் ஆப்ஷன், ஆன்சர் பி. y of n equal to x of n plus 4 minus x of n minus 1. ஓகே சார். ஸோ இது வந்து some MCQs based on signals, sorry, based on systems. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நம்ம சிக்னல்ஸ் பேஸ் பண்ணி உள்ள some MCQs நம்ம பார்த்தோம். எனர்ஜி சிக்னல், பவர் சிக்னல் பேஸ் பண்ணி உள்ள MCQs நம்ம பார்த்தோம். அடுத்து பீரியாடிக் சிக்னல், ஏபீரியாடிக் சிக்னல் பேஸ் பண்ணி உள்ள some MCQs பார்த்தோம். இதில் வந்து நம்ம சிஸ்டம்ஸ் பேஸ் பண்ணி உள்ள MCQs நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் சாம்பிளிங் அண்டு Nyquist ரேட் இதை பேஸ் பண்ணி உள்ள MCQs நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த MCQs ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்
அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.